அடுத்ததாக முத்துக்கருப்பையா வருவாய்த்துறை ஓய்வு திண்டுக்கல் அவர்கள் தனது கருத்துரையை ஆட்டுப்படி கூறுகிறார். இங்கு அழைத்த என் அன்னையை வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் பெரியகோட்டை, ஏம்பல், சித்தக்கூர் நகரத்தாரின் சார்பாக மத்திய வெள்ளாஞ்செட்டியார் எழுச்சி மாநாட்டிற்கு எல்லோரும் அணி அணியாய் திரண்டு வாருங்கள் என அன்போடு அழைப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். சிங்கம் கொஞ்சம் சிங்கிளா தான் வந்திருக்கு. திண்டுக்கல்ல நான் மட்டும்தான் இருக்கேன். மற்றபடி நிறையவே இருக்காங்க. யார் எங்கே இருக்காங்கிற விலாசம் தெரியல. அவர்களோட உறவுகள் நமக்கு மேம்படல. அதாவது என்னன்னா, பெண் கொடுக்கிறது, பெண் எடுக்கிறது, சமுதாய ஒருங்கிணைப்பு அந்த நம்ம தவற விட்டுட்டோம். 63 நாயன்மார்களை போல 63 பிரிவுகளாக நாம் ஆங்காங்கே இருக்கிறோமே தவிர ஒருமித்த செட்டியார் என்ற ஒரு இனமாக இல்லை. எனவே செட்டியார் என்ற ஒரு இனம் உண்டு. திருச்சி மாநாட்டிலே அங்கே எங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்று வாருங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோருக்கும் உரக்க சொல்லுங்கள், நான் செட்டியார் என்று. என்றைக்கு நீங்கள் உரக்க சொல்லுகிறீர்களோ அன்றைக்குத்தான் உங்கள் இறக்கைகள் பறக்க தொடங்கும். முதலில் ஒரு உந்து சக்தி வேண்டும். அந்த கிரியாவிட்டி, நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. என் அன்பு நெஞ்சங்களை, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள் நாம். கண்டம் விட்டு கண்டம் என்ன இன்றைக்கு ஏவுகணைகள் பாய்கின்றன. லெமோரியா கண்டம் முழுவதையுமே ஆண்ட பரம்பரை நாம். எடுத்து சொல்லுங்கள் அடுத்தவர்களுக்கு. தடுத்து விட முடியாது யாராலும் நம் சாதனைகளை. வழிகாட்டுங்கள் பெரியவர்கள் இளைஞர்களுக்கு. இளைஞர்களை நம்பிக்கையோடு வாருங்கள். நாளை நமது காலம் நிச்சயம். நமக்கென்று இந்த அரசியல் அமைப்பிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் நிறைய இருக்காங்க. நான் வருவாய்த்துறையில இருக்கேன். ஒருத்தர் சொன்னாங்க உட்பிரிவு. இந்த 64 பிரிவுலையும் ஆங்காங்கே உட்பிரிவுகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பணும். ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு எல்லாமே நெட்ல போட்டாங்க. எத்தனை ஜாதிகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்துல யாரு மெஜாரிட்டியா இருக்காங்க, அவர்களுக்கு செட்டியார் என்று சொன்னால் எந்த வகையில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சாது செட்டி, வெள்ளாஞ்செட்டி, 64 மலை செட்டி, 24 மலை தெலுங்கு செட்டியார் செட்டி என்று அங்கே அங்கே மெஜாரிட்டியாக வாழக்கூடிய மக்களை ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலம் நாம் பாடசாலையில படித்து கல்லூரியில படித்து முடிக்கின்ற வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அத்தனையும் அந்தந்த மாவட்ட கருவூலத்துல இருக்கு. இந்த பூமி நம்முடைய பூமி, இந்த நிலம் நம்மளுடைய நிலம், இந்த நீர் நமக்குரியது, இந்த பயிர் நமக்குள்ளது. இதை அனுபவிக்கும் பாக்கியமும் அதை ஆண்டு வருகின்ற பாக்கியத்தையும் நாம் அடுத்தவருக்கு விட்டுக் கொடுப்போமே ஆனால் நிச்சயம் கெட்டு போவோம். வேறொன்றுமே நடக்காது. இன்னைக்கு நம்ம சொல்லலாம் பாப்புலேஷன் மைனாரிட்டி, நம்ம இங்கதான் இவ்வளவுதான் இருக்கோம் அவ்வளவுதான் இருக்கோம், பேசுறதுக்கு வேணா அதான் இருக்கலாம். நீங்க ஒரு எடுத்து பாருங்க, எவ்வளவு பேர் இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாத்தா, மகன், பேரே, பேத்தி எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்க. இன்னைக்கு 5 வயசுல இன்னும் 20 வருஷம் கழிச்சு அடுத்த மாநாடு நம்ம நடத்துறதுக்குள்ள அவன் இளைஞனா இருப்பான். இளைஞர் அணியில பங்கு பெறணும். சொல்லுங்க உங்க குழந்தைகளுக்கு. நாம் இந்த சமுதாயம், நமக்குன்னு ஒரு சமுதாய நெறி இருக்கிறது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நமக்கென்று ஒரு பங்களிப்பு இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு. அதை நாம் தந்தே தீர வேண்டும் என்பதை எல்லோருக்கும் உணர செய்யுங்கள். பொதுவாக சேவை செய்ய வேண்டும். இறைவனிடத்திலே போய் ஒருவர் கேட்டாராம், ஆழ்வார்களிலும் நாயன்மார்களுக்கும் இடையிலே ஒரு போட்டி வந்து விட்டது. பகவான் கிருஷ்ணனுக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருங்கினவன், பகவான் கிருஷ்ணனுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டாங்களாம். எல்லாரும் அது கிருஷ்ணன்ட்டே போய் கேட்டோன்னு போனாங்களாம். அப்போ ஒரு நாயன்மார் மட்டும் போகலையா அந்த இடத்துல. கிருஷ்ணன் சொன்னாராம், நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அவர் அழகா சொன்னாங்களா, எல்லாரும் உங்களுக்கு எங்கள யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாராம். ஒருத்தரையுமே பிடிக்காதாராம் அவரு. என்னன்னா, உங்களுக்கெல்லாம் சேவை செய்துகிட்டு இருக்கானே ஒரு தொண்டர் அடிப்படை ஆழ்வார், அவனைத்தான் எனக்கு பிடிக்கும் சொன்னாராம். முதல்ல நீங்க சேவை செய்ய வாங்க, நிச்சயமா செட்டியார் குலம் வாழ்ந்து வளர்ந்து தலை தோங்கு வரும். செட்டியார் இனம் என்பது ஏதோ
முருங்கை செடி அல்ல முறித்து போடுவதற்கு. 1000 காலத்து ஆலமரம் திரைகடலோடையும் திரவியம் தேடிய நமக்கு இந்த தேசத்தை ஆளும் சூட்சமம் தெரியும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். இந்த எழுச்சி மாநாடு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த அரசாங்கத்திற்கும் இந்திய அளவிலும் ஏற்படுத்தும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாருங்கள், உங்கள் அத்தனை பேரையும் திருச்சி எழுச்சி மாநாட்டிலே இன்னொரு உரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள், வாய்ப்புக்கு. அடுத்து